ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி பாடம் நடத்தி கொண்டு வருகிறோம். இன்று கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 40, அதாவது உங்களுடைய கையை கொண்டு உங்களுக்கு, அதாவது ஆர்டிசம் குழந்தை என்று சொல்லக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்ட நமக்கு குழந்தை பிறக்குது. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையாக பிறக்கிறது இல்லை. ஒரு சில குழந்தை மனம் பாதிக்கப்பட்டு, அதாவது ஏதாவது உடல் உறுப்புகள் ஊனமாக பிறப்பது ஏன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு மெயினான காரணம் சந்திர பகவானும் புத்தி ரேகையும் தான். இந்த சந்திர பகவானும் புத்தி ரேகையும் நல்லா இருந்ததுன்னா, கை நல்லா இருந்ததுன்னா, இந்த குழந்தை பிறக்கிறது நம்மளுடைய கர்ம பலன்படி நல்லா இருக்கும். இப்போ தாய் தந்தையரை எடுத்துக்கிட்டோம்னா, தாய் தந்தை இருக்கும், லைட்டாக குறை இருக்கும். அந்த குறை இருக்கும்போது அவர்கள் 2 பேரும் சேர்ந்து, தாய்க்கும் குறை இருக்கும், தகப்பனுக்கும் குறை இருக்கும். அந்த புத்தி ரேகையை பார்க்கும்போது ரெண்டுமே சந்திரன் பக்கம் சாய்ஞ்சிருக்கும். அந்த சந்திரனும் கொஞ்சம் கம்மியாக இருப்பார், பலம் இழந்து இருப்பார். அந்த நிலையிலே எல்லா குழந்தையும் அந்த மாதிரி பிறக்கிறதில்ல. ஒரு சில குழந்தைகள், ஏதோ ஒரு 2 குழந்தை 3 குழந்தை பிறக்குதுன்னா அதில் ஒரு குழந்தை அவங்களுக்கு ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். போர்டுக்கு வந்துடுவோம், அப்போ தான் உங்களுக்கு சிறப்பாக விளங்கும். இது ஒரு கைரேகை அமைப்பு. இந்த கைரேகை அமைப்பில் ரேகையெல்லாம் நல்லா இருக்கும், கையும் நல்லா இருக்கும். கையில் என்ன ஒரு குறை இருக்கும்னா, இப்போ ரத்தம் செல்வது குறைவாக இருக்கும். ரத்தம் அவங்க உடம்புல கம்மியாக இருக்கும். ரத்தம் மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தம் ரொம்ப கம்மியான நிலையில் போகும்போது, மூளைக்கு போகும்போது என்னாகும், அதாவது மனசு கையெல்லாம் ஒரு மாதிரி சதசதன்னு வரன்னு இருக்கும். நல்லா பார்த்துங்க, நல்லா இருந்தது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்க, அது ரொம்ப பிரச்சனை இருக்குது. அதாவது ஓரளவு குறைவோடு இருக்கிறவங்களுக்கு இந்த கை ரொம்ப நொளன்னு இருக்கும். அதாவது ரத்த குறைபாடு, ரத்தம் மூளைக்கு சரியாக செல்வதில்லை. மூளை சரியாக வேலை செஞ்சதுன்னா அது சரியாயிடும், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ லைட்டாக குறை இருக்கு, சொன்னாதான் செய்வாங்க, சொல்லலாம் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், 2 பேருக்கும் பொதுவான கருத்து தான். அதாவது சொன்னால் செய்வாங்க, இல்லைன்னா அப்படியே பேசாமல் இருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மூளைக்கு சரியான வழியில் ரத்தம் செல்லவில்லை அப்படிங்கிறத நம்ம கையில் எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கை நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு சில வேலை செய்யறவங்களுக்கு நல்லா ஹார்டாக இருக்கும், நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நல்ல கும்முன்னு நல்லா இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி மனம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, கொஞ்சம் மன குறைபாடு உள்ளவங்களுக்கு கை ரொம்ப ரொம்ப சதசதன்னு இருக்கும். ஒரு மாதிரி ரத்தம் இல்லாத, ஒரு மாதிரி நொளன்னு, ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட்னஸ், ரொம்ப ஒரு மாதிரி தொளன்னு இருக்கும். சாஃப்ட்னஸ்ங்கிறது வேற, அதாவது ரத்தம் நல்லா கும்முன்னு இருந்து இப்படி சாஃப்டாக இருக்கிறது அது சாஃப்ட்னஸ். ரோஸ் இதழ் மாதிரி இருக்கும். இவங்களுக்கு லைட்டாக கை கருமை நிறம் கலந்துருக்கும், கை நொளன்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது, கை அமைப்பும் இருக்கும்போது அவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு ரொம்பவும் பாதிக்கப்படாது, கொஞ்சம் சின்ன, அதாவது சொன்னோன்னா செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம நார்மலாக அடுத்தது என்ன செய்யணும் நமக்கு தெரியும். இவர்களுக்கு சொன்ன உடனே தான் செய்வாங்க, கொஞ்சம் பிக்கப்பிங் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு கை ஒரு மாதிரி சாப்பிட்டு ரொம்பவும் தொளன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி கை எப்படி இருந்தாலும் இந்த ஆயில் ரேகை நல்லா இருக்கும், இருதய ரேகை நல்லா இருக்கும், புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கும். மனோகாரகன் சந்திரன், நல்லா புரிஞ்சுங்க. மனசுக்கு சொந்தக்காரர் சந்திரன். அந்த சந்திரனுக்கு புத்தி கீழே இப்படி வளைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, மனநிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இவங்க பேரண்ட்ஸுக்கு மனநிலை பாதிக்கப்படும். அப்பாவும் அம்மாவுக்கும் இந்த மாதிரி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கொஞ்சம் பாதிப்போட, மூளையில் ஏதாவது பிரச்சனையோட, இல்லைன்னா கை கால் ஊனத்தோட, ஏதாவது ஒரு சின்ன குறையோடு பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கையை செக் பண்ணுங்க. இந்த மாதிரி புத்தி ரேகை இதில் சேர்ந்து இருந்தாலும், கொஞ்சம் தனியாக இருந்தாலும் அந்த மாதிரி அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சந்திரன் பக்கம் புத்தி ரேகை வரக்கூடாது. வந்ததுன்னா அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படி சந்திரன் பக்கம் இப்படி புத்தி ரேகை வராது. இப்படி வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம பார்த்துக்கணும். இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார். இந்த புத்தி ரேகை வளைஞ்சு இதில் ஸ்டார் குறி இருக்கு. மனநிலை பாதிக்கப்பட்டதோடு, மனம் குறைவாக இருப்பதோடு, நீர்நிலைகளில் ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை பார்த்துக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, போனால் தண்ணியை பார்த்தோன்னு என்ன பண்ணுவாங்க,
சின்ன பிள்ளை தானே, அதாவது மூளை கம்மியாக வேலை செய்யும், அப்படி தண்ணியில் ஜம்ப் பண்ணி குதிச்சிருவாங்க, இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம போடுற பதிவுகள் எல்லாமே மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த உயிரை நம்ம காப்பாற்ற முடியும். இல்லைன்னா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல சந்திரமேட்டில் ஸ்டார் குறியோ இன்டூ மார்க்கோ இல்லை ஒரு வட்டமோ இப்படி இருந்ததுன்னா அவர்களுக்கு தண்ணியினால் ஆபத்து வருவதற்கு, நீரினால் ஆபத்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கும்போது நம்ம எச்சரிக்கையாக இருந்தோம், வேற ஒன்றுமே கிடையாது, எச்சரிக்கையான பதிவு மட்டுமே. இந்த மாதிரி கை அமைப்பு இருந்ததுன்னா அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி சந்திரன் வீட்டில் இந்த மாதிரி குறிகள் இருந்ததுன்னா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு ஸ்டார் குறியோ இல்லை இன்டூ மார்க்கோ இல்லை சதுரம் இருந்தால் பாதுகாக்கப்படுகிறது. மிச்சக்குடி இந்த முக்கோணமும் பாதுகாக்கப்படுகிறது. முக்கோணம் வந்து ஒரு சிறந்த அமைப்பு தான் சந்திரன் வீட்டில். சந்திரன் வீடு டம்மையாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு ரவுண்டு, அதாவது வட்டமோ ஒரு இன்டூ மார்க்கோ இல்லை வந்து தீவோ இது மாதிரி இருக்கும்போது தண்ணியினால் உங்களுக்கு ஆபத்து வருவதற்கு, நீரினால் ஆபத்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி புத்தி ரேகம் வளைஞ்சு வருது, அதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அதாவது உன்னால முடியும், இந்த குழந்தைய நம்ம கையை பார்த்துட்டோம் அப்படின்னாவே உன்னால முடியும், நல்ல திறமையாக செயல்படு, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், ஒரு ஆன்மீக ரீதியாக ஈடுபடுத்தணும். இறைவன் இருக்கிறார், இறைவன் உனக்கு எல்லாமே நல்லா செய்வார் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவத்தை உண்டு பண்ணணும். அதாவது ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு பண்ணி அந்த மாதிரி பண்ணணும்னா, யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் சரியாவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் நமக்கு சரி வரலைன்னா நம்ம சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் அவர் சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம்னா அந்த மூளையும் நல்லா இருக்கும், மூளையும் நல்லா வளர்ந்து நல்லபடியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடலும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடலுக்கும் மனதுக்கும் நம்ம கையை பார்த்தோம்னா நம்ம கைதான் கண்ணாடி. அதாவது ஆயுள் எவ்வளோ இருக்குது, நம்ம மனிதன் எவ்வாறெல்லாம் இருந்திருக்கிறார். இப்போது ஒரு 20 வயசு நபர் வராரு, எவ்வாறெல்லாம் இது வரைக்கும் இருந்திருக்காரு, இப்போ எப்படி இருக்காரு கரண்ட்ல, அடுப்பறை எப்படி இருக்க போறாருன்றதை நம்ம கை காமிக்கும். இதை மாற்ற முடியும், மாற்ற முயற்சி செய்யலாம். மாற்ற முடியுங்கிறத விட மாற்ற முயற்சி செய்யலாம். நம்ம செய்வது எல்லாமே முயற்சி மட்டுமே. முடிவு இறைவனுடைய கையில் இருக்கு, இயற்கையோட கையில் இருக்கு, இந்த பிரபஞ்சத்தோட கையில் இருக்கு. நம்ம முயற்சி மட்டுமே பண்ண முடியும். முயற்சி செய்தால் ஒரு சில நேரங்களில் மாறும். அந்த கர்மா நல்லா கொஞ்சம் இருந்ததுன்னா ஒரு சில பேருக்கு மாறும், ஒரு சில பேருக்கு மாற்ற முடியாது. காரணம் என்ன, அவங்களுக்கு கர்மா பலமா இருக்கு, அவங்க செஞ்ச கர்மா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஒரு சில பேருக்கு மாறி நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு சில பேர் அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, நம் முன்னோர்கள் செய்த கர்மா, நாம் முற்பிறவியில் செய்த கர்மா இரண்டும் சேர்ந்து இந்த பிறவியாக எடுத்திருக்கிறோம். இந்த பிறவியிலும் நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தெரியும். இது தவறு என்று சேர்ந்து தெரிந்தால் கொஞ்சம் திருத்திக்கணும். அதாவது ஒரு உண்மைக்கு மாறான செயல்களில் ஈடுபடும் பொழுது நம்ம கொஞ்சம் திருத்திக்கிட்டோம்னா அது திருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் திருத்தணும்னா ஒரு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்காரு, மனநிலை சரியில்லைன்னா அவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள், ஆடைதானம் செய்யுங்கள். அதாவது ஏழை மக்களுக்கு தாலியை எடுத்து கொடுத்து தாலி தானம் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாயிங்க. அவங்க சந்தோஷமா நல்லா இருவென்று வாழ்த்தும் பொழுது உங்களுக்கு கர்மா குறையும். கர்மா குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனசு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், எல்லாமே தைரியமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பரிகாரம் என்னவென்றால், குலதெய்வத்துக்கு வழக்க போடணும், இஷ்ட தெய்வத்தை கும்பிடணும், அதாவது அன்னதானம் பண்ணணும். அது அன்னதானத்தோட நீரும் அவங்களுக்கு தானமாக கொடுக்கணும். அன்னதானம், ஆடை தானம், தாலி தானம், இந்த தானத்தை செய்யும் பொழுது தர்மம், அதாவது அந்த ஒரு மனசோட நல்லாரு அப்படின்னு அந்த பெரியவர்களோ அந்த இளையவர்களோ யாரோ நல்லாருன்னு மனம் குளிர்ந்து சொல்லும் பொழுது அந்த கர்மா குறைவதற்கு வாய்ப்புண்டு. அவர்கள் நன்றாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அதாவது மனம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட குழந்தையா இருக்கும், நல்லபடியாக வேலையெல்லாம் செய்யும், ஆனால் அது பேச்சு ஒன்று திக்குவாயாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மனசுல கொஞ்சம் குறுகின மனமா இருக்கும். அந்த மாதிரி சொன்னாதான் செய்யணும்னா செய்யாது. இதெல்லாம் உடல்ல ஏதோ ஒரு சின்ன குறைபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் என்ன காரணம்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போனா, முன் ஜென்மத்தினுடைய நம்ம செய்த செயல், நம் முன்னோர்கள் செய்த செயல், நம் முன்னோருடைய வருமானத்தை நம்ம சாப்பிட்றோம், முன்னோருடைய சொத்தை சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது அவங்களுடைய பிளட்ல இருந்தால் நம்ம பிறந்திருக்கோம். அந்த கர்மா அவங்க செஞ்ச செயலும் நமக்கு வரும், கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
இதெல்லாம் வேண்டாம் என்றால் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் வாழ பழக வேண்டும். இதெல்லாம் ரொம்ப ரேர் அமைப்பு. இதெல்லாம் மனசுல ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேருக்கு கர்மம் அதிகமா இருந்தா இவங்க அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பாவம் பண்றது பாவம்னே அவங்களுக்கு தெரியாது. பாவம் அந்த ஒரு மனோ சூழ்நிலை மாறிவிடும். அந்த மாறும் பொழுது இந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கே தெரியாம தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. தப்புன்னு தெரிஞ்சாதானே திருத்த முடியும். தப்புன்னு தெரியாதானே எப்படி திருத்த முடியும்? அந்த மாதிரி மனோ சூழ்நிலை அவங்களுக்கு கர்மா கட்டுப்படுத்தும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் மாத்துறதுக்கு அந்த மனசு ஒத்துக்கும். அந்த ஒத்துக்கிறது தான் நல்ல ஒரு செயல்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை என்றால் இந்த மாதிரி கையில உங்களுக்கு புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சு இதுல இறுதிய ரேகையிலையும் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இந்த ஆயுள் ரேகையிலையும் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த சந்திரமேட்ல குறுக்கும் நெடுக்குமா வளைகுறி மாறி இருக்கும். மனம் பாதிக்கப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம். கை அப்படியே தொலைன்னு இருக்கும். ஒண்ணுக்குமே யூஸ் இல்லாம ஒரு மாதிரி குழந்தைய விட மோசம். குழந்தை கை கூட சாப்பிட்டா இருக்கும். குழந்தை கையை விட மோசமா ஒரு மாதிரி தலன்னு இருக்கும். அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா விளக்கெண்ணையை தொட்டோம்னா நுழன்னு இருக்கும். அந்த மாதிரி கை நுழப்பா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த குழாயில ரத்தம் சரியாக செல்லவில்லை. மூளை சரியா செயல்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு புத்தி நல்லா செயல்படும். அந்த புத்தி ரேகை அந்த மூளை செயல்பாடு சரியில்லைங்கிறத அந்த புத்தி ரேகை காமிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி கையில குறுக்கும் நெடுக்குமா இது மாதிரி ரேகை ஏதாவது போயிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு சம்திங் ஒன்று ரேகை குறுக்க போகும். இல்லைன்னா இந்த இடத்துல சந்திரன் வீட்டு பக்கம் வளைஞ்சு இந்த இடத்துல வளைகுறி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது மனம் பாதிக்கப்படுகிறது, உடல் பாதிக்கப்படுகிறது. அதாவது இன்னும் சொல்ல போனா விதி ரேகையில ஏதோ ஒரு வெட்டுக்குறி துண்டுக்குறி மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஏதோ இருக்குதுன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கூட அந்த மூளை பாதிக்கப்படுவதற்கு மனநிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கையை பார்க்கணும், முழு கையையும் பார்க்கணும். கை பெரிய கையா இருக்கிறவங்களுக்கு சின்ன ரேகையா ஓடும். சின்ன கையா இருக்கிறவங்களுக்கு பெரிய ரேகையா ஓடிச்சுனாலும் இந்த பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு கையை பார்த்த உடனே இந்த கை எதனால இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்க்கும் பொழுது மூளைக்கு சரியா ரத்தம் செல்வது தடைப்படுகிறது ஒன்று. ரெண்டாவது சந்திரமேட்டு பக்கம் அந்த ரேகை வர்றது, சந்திரமேட்டுல கெடுதலான குறிகள் இருப்பது, புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைவது, அதாவது கண்ணா புண்ணன் ரேகை ஓடுறது, இந்த மாதிரி வளைகுறி சந்திரமேட்டில் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படுவதற்கு, மனம் குறைவான குழந்தை, உடல் ஊனமுற்ற குழந்தை இந்த மாதிரி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சந்திரமேட்டில் வட்டமோ நட்சத்திரமோ ஏதாவது கெடுதலான குறிகள் இருக்கும்போது தண்ணியை கண்டா குதிச்சு தற்கொலை பண்ணிக்கணும்னு எண்ணம் தூண்டும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பாதுகாப்பா பார்த்துக்கணும். இல்லைன்னா ஒரு சில பேருக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் வந்துடும். அதாவது சந்திரன் நீருங்கிறதுனால தண்ணி குடியினால அவர்கள் மரணம் அடைய குடிச்சிட்டு தண்ணியில குதிச்சிருவாங்க. குடிச்சிட்டு தன்னை மறந்த நிலையில் தண்ணியில குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ரொம்ப எச்சரிக்கையா பார்த்துக்கணும். அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இந்த ட்ரெயின்ல போய் விழுவுறது, பஸ்ல போய் விழுவுறது, இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தை அது தூண்டும். அந்த எல்லாமே நம்மளுடைய கர்ம வழிதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல நம்ம சொன்னா நமக்கு போர் அடிக்கும். உங்க கையை பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பு ரேர் அமைப்பு தான். இதெல்லாம் கோடியில ஆயிரத்துல லட்சத்துல ஒருத்தவங்க தான் இருக்கும். இந்த மாதிரி கைரேகை அமைப்பு லைட்டா இருக்கும் போதே நீங்கள் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்தால் திருத்த முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.